பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உண்மையா என்ன நேசிக்கிறாரா? எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னை அன்பு காட்டுற மாதிரி சிலர் இருக்கிறாங்க. அந்த அன்பு மாறி போயிருது. ஏதோ ஒன்று என்னட்ட எதிர்பார்க்குது. அந்த அன்பு அது இல்லைன்ன உடனே அந்த அன்பு மாறிடுது, வார்த்தைகள் மாறிடுது, கடினமா மாறிடுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? மனுஷருடைய அன்பு மாறி போகும். மனுஷருடைய அன்பு மாறி போகிற அன்பு தான். ஒரு காலத்துல நம்ம நேசித்தவங்க ஒரு காலத்துல வெறுக்க கூட ஆரம்பிச்சிடலாம். ஒரு காலத்துல நம்மகிட்ட ரொம்ப அன்பு காட்டினவங்க ஒரு டைம் வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கிறனால அது நிறைவேறாத போது அந்த அன்பு மாறி போகலாம். உலகத்துல அப்படிதான். ஒரு பெற்றோருடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, உறவினருடைய அன்பு, சொந்தக்காரங்க அன்பு, நண்பருடைய அன்பு, அது கூட மாறி போயிடுறது சில சமயத்துல இல்ல. ஆனா வேத புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் போது மாறாத ஒரு அன்பு இருக்குது. அந்த அன்பு தான் மாறாதது, என்னைக்கு நிலையானது கூட. வேத புஸ்தகத்துல யோவான் 15:13 வாசிக்கும் போது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒரு தாய் தன் குழந்தைக்காக ஜீவனை கொடுக்கலாம். ஒரு குழந்தை தன் தாய்க்காக ஜீவனை கொடுக்கலாம். ஒருவன் தன் உடன் பிறந்தவளுக்காக ஜீவனை கொடுக்கலாம். என் சகோதரன், என் சகோதரி என்று. இதெல்லாம் உறவு சம்பந்தப்பட்டது. அதனால அவங்களுக்காக தன் உயிரை பணயம் வைக்கலாம். ஆனா ஒரு சிநேகிதனுக்காக ஒரு சிநேகிதன் ஜீவனை கொடுக்கிறது என்பது அது ஒரு மேலான அன்பு என்பதாக வேதம் குறிப்பிடுகிறது. நமக்காக தன் உயிரை கொடுத்து காப்பாற்றும் போது அந்த அன்பு மேலான அன்பு. அதுதான் இயேசுவின் அன்பு. இயேசுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? வேதம் சொல்லுகிறது, நாம் சத்துருக்களாய் இருக்கையில், பாவிகளாய் இருக்கையில் அவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். நாம் பாவம் செய்யும் போது தேவனுடைய சத்துருக்களாய் மாறிவிட்டோம். அவருக்கு விரோதமான பாவம் செய்த போது அவருக்கு விரோதிகளாய் சத்துருக்களாய் மாறிவிட்டோம். அதனால நம்ம பாவத்தை நிமித்தம் அவரை நெருங்கி உரிமையோடு பேச முடியல. ஆனால் அவர் பாவிகளாய் இருக்கிற நம்மேல அன்பு கூர்ந்து நமக்காக சிலுவையில தன்னையே பலியாய் கொடுத்தார். தன் ரத்தத்தை சிந்தினார். தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி நமக்காக தன்னுடைய உயிரையே சிலுவையிலே கொடுத்தார். அவர் உங்களை பார்த்து சொல்லார், என் மகனே, என் மகளே, உனக்காக என் ஜீவனையே நான் சிலுவையிலே கொடுத்தேன். அந்த அன்பை யோசித்து பாருங்க. இவ்வளவாய் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன் தடுமாறுறீங்க? என்ன நேசிக்க யாரும் இல்லை, புரிந்து கொள்ள யாரும் இல்லை. தாயினுடைய அன்பு கூட மாறுகிறது, தகப்பனுடைய அன்பு மாறுகிறது. அது மாதிரி நான் படிக்க வைக்க வரைக்கும் ரொம்ப நேசிச்சாங்க. படிச்சு முடிச்ச பிறகு நான் வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும் எதிர்பார்க்கு அவங்க இந்த அன்புல ஒரு எதிர்பார்ப்பு வந்து விடுகிறாரு. அதனால இப்போ நான் சம்பாதிக்கல, வேலை கிடைக்கல, இருதயம் மாறுகிறது, முகநாடி வேறுபடுகிறது, வார்த்தைகள் மாறுகிறது, உள்ளத்தை காயப்படுத்துகிறாரு. அந்த மாதிரி இருக்கிறீங்களா? எப்பவுமே நம்ம காயப்படுத்தாம நம்மை விளங்கி கொண்டு நம்மோடு பேசி நம்மை ஆறுதல் படுத்தி நடத்துகிற ஒருவர் உண்டு. அவர் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை ஒரு பிள்ளையை போல நேசிக்கிறவர், சிநேகிதனை போல நேசிக்கிறவர், மூத்த சகோதரனா இருந்த சகோதரனை போல நேசிக்கிறவர். அவருடைய அன்பு விதவிதமான அன்பு. அவர் ஒரு பக்கம் மாத்திரம் இல்ல, அவருடைய அன்பு விதவிதமான ஒரு அன்பு. நீங்க யோசித்து பாருங்களேன். ஒரு தகப்பன் இருந்தா பிள்ளையை நேசிக்கிறமா நேசிப்பாங்க, அவ்வளவுதான். இல்ல ஒரு சகோதரன்னா உடன் பிறந்த சகோதரன், அந்த அன்பு அவ்வளவுதான். ஒரு சிநேகிதன்னா என் கூட படிச்சா, என் கூட வேலை செய்யறான், ஒரு ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். இறக்கப்பட முடியும், சில காரியம் செய்ய முடியும். ஆனா இயேசு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தாயை போல தேற்றுகிறவர், இன்னொரு பக்கம் தகப்பனை போல தூக்கி சுமக்கிறவர், இன்னொரு பக்கம் ஒரு நல்ல சிநேகிதனா இருந்து நம்மை ஆறுதல் படுத்தி ஆலோசனை கொடுத்து நடத்துகிறவர், இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு மூத்த சகோதரனா இருந்து உதவி செய்கிறவர்.
அவருடைய அன்பு விதவிதமான அன்பு. எல்லா விதமான அன்பையும் இயேசுக்குள்ள பார்க்க முடியும். உங்களை புரிந்து கொள்ளுகிறவர். அவர்கிட்ட மனம் திறந்து பேசுங்க. இருக்க முடியும் மனசுக்குள்ளே வச்சுட்டு தனியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறீங்க. தனிமையா உட்காந்து அழுகிறதுனால பிரச்சனை தீர்ந்துருமா? நீங்க அவர்கிட்ட போய் உங்களுடைய பாரத்தை சொல்லுங்க. வேத புஸ்தகத்துல அன்னாள் என்ற ஒரு மகள் இருந்தாள். 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல வாசிக்கும் போது அவள் குழந்தை இல்லை. அதனால அவமானம், நிந்தை, பரிகாசம் அவளுடைய உள்ள ரொம்ப காயப்பட்டு விட்டது. அவளை காயப்படுத்துறதுக்குன்னே சுத்தில இருக்கிற ஆட்கள். ஆனா கணவன் நேசித்தான், அன்பு காட்டினான். நீ எதுக்கு அழுகிற, ஏன் கலங்குற, நான் இருக்கிறேன் உனக்கு. ஆனா அது அவளுக்கு ஒரு நிரந்தர ஆறுதலை தர முடியல. அந்த காயம் காயமாகவே இருந்தது. பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியல. வார்த்தையினால் ஆறுதல் படுத்திடலாம். ஆனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரணும்னா ஒரு அற்புதம் நடக்கணும்ல. அப்ப வேலை இல்லைன்னு என்னப்பா கவலைப்படாத, கிடைச்சிரும். ஆறுதல் படுத்துற ஆள் இருக்கலாம், வேலை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. கடன் பிரச்சனை அதெல்லாம் மாறிடும், எதுக்கு ஓரி பண்ணிக்கிட்டே இருக்கன்னு சொல்லலாம். அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. அதான் இயேசு. உங்களுக்கு வேலையை தருகிறவர், கடனை மாற்றுகிறவர், சுகம் தருகிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை உயர்த்துகிறவர். மற்றவர்கள் ஆறுதல் மாத்திரம்தான் சொல்ல முடியும். இயேசு அற்புதமும் செய்ய முடியும். அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும். அதுதான் இயேசுடைய அன்பு. பாருங்க, அன்னாள் அழுகிறாள். கணவனால் ஆறுதல் படுத்ததான் முடிந்தது. என் பிரச்சனைக்கு என்ன முடிவு? இந்த காயம், அழுகை, கண்ணீர்லயே நாள் போய் கொண்டிருக்கிறதே. ஒரு நாள் தேவ சமூகத்துல போய் தன் இருதயத்தை திறந்து மனம் கசந்து சொன்னாள். வெகு நேரம் தன் பாரத்தை எல்லாம் சொன்னாள். ஆண்டவர் கவனமாய் கேட்டார். அந்த மகளுடைய ஜெபத்தை கவனித்தார். அவருடைய கதறுதலை பார்த்தார். ஐயோ, இந்த மகள் என் சமூகத்துல வந்து மனம் திறந்து அழுது வேண்டுதல் செய்கிறாள். அவருடைய பிரச்சனைக்கு நான் முடிவை உண்டாக்கணும். அது அவர் தான் செய்ய முடியும். மற்றவங்க ஆறுதல் படுத்தலாம், பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வர முடியாது. அது ஆண்டவர் தான் செய்ய முடியும். அதனால்தான் நீங்க இயேசுகிட்ட போய் மனம் திறந்து பேசுங்க. அவன் உங்களுக்கு நல்ல ஒரு சிநேகிதனா இருப்பான். தவறாவே புரிந்து கொள்ள மாட்டா. நான் இப்படிலாம் கஷ்டப்படுறேன், இப்படிலாம் நினைக்கிறேன், இவங்க அன்பெல்லாம் மாறி போச்சு, இப்படியெல்லாம் பேசுறாங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது, நான் என்ன பண்றது ஆண்டவரே? அவர் உங்களுடைய தோள்ல கை போட்டு சொல்லுவார், உனக்கு நான் இருக்கிறேன், ஏன் கலங்குற, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்காக வழிகளை திறப்பார். உங்களுக்காக சுவர்களை உடைத்து, கோட்டை சுவர்களை உடைத்து வழி உண்டாக்குவார். உங்களுக்காக எந்த அற்புதத்தையும் செய்வதற்கு கரம் நீட்டுவார். அவர் வல்லமை உள்ளவர். மனிதனால் ஆறுதல் படுத்தத்தான் முடியும், இயேசுவால் தான் அற்புதம் செய்ய முடியும். அதனால் அவருடைய அன்பு உங்களுக்காக சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்த அந்த ஆண்டவர் உங்க கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்ய மாட்டாரா? அவரால் முடியும். அவரால் முடியும். 15 வருஷம் குழந்தை இல்லை. ஆஸ்பத்திரி அலைஞ்சி சொன்னதெல்லாம் செஞ்சாங்க. பணம் லட்சக்கணக்காக செலவு பண்ணாங்க. சொன்னபடியெல்லாம் செஞ்சாங்க. கடைசியில விரக்தி. அவங்க ஆறுதல் சொன்னாங்க, உதவி செய்ய முன் வந்தாங்க. பணம் தான் செலவாச்சு, அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியல. நம்பிக்கை இழந்து போன சமயத்துல இயேசுவேன்னு கூப்பிட்டாங்க. ஆண்டவர் என்ன கண்ணீரை கண்டார். ஆறுதல் படுத்தினது மாத்திரம் இல்ல, கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். இனி முடியாது, அவ்வளவுதான். நாங்க என்னென்ன விதத்துல ட்ரை பண்ணியாச்சு, மருத்துவத்துல என்னென்ன உண்டு எல்லா உதவியும் செய்தாச்சு, இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. அங்கே ஆண்டவர் தலையிடுகிறார். அவருடைய கண்ணீரை கண்டார். குழந்தை செல்வத்தை கொடுக்கிறார். நிந்தையை மாற்றினார். இவ்வளவு சந்தோஷம். குழந்தையோடு வந்து கணவன் மனைவி நின்று மகிழ்ச்சியா சொன்னாங்க, எவ்வளவு நாங்க இழந்து போய் அவ்வளவுதான் நினைச்சிருந்தோம். இயேசு அற்புதம் செய்கிறார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இல்லாத ஒரு வேலை அவரால் உருவாக்கி தர முடியும். இல்லாத ஒரு வழி அவர் உண்டாக்கி உங்களை நடத்த முடியும். இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்வார். அவருடைய அன்பு வெறும் ஆறுதல் படுத்துகிற அன்பு அல்ல, உங்களுடைய கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்கிற அன்பு, உங்களுடைய வேதனைகளை மாற்ற அற்புதம் செய்கிற அன்பு. இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் வேணும்,
எனக்கு செய்யுங்க, நீ மனம் திறந்து அவர்கிட்ட சொல்லுங்க, அற்புதம் செய்வார். ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்க. எல்லாருடைய அன்பும் ஆண்டவரே எனக்கு மாறுகிற அன்பாய் இருக்கிறது. மாறாத உம்முடைய அன்பு, எனக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்த அந்த அன்பை நான் விசுவாசிக்கிறேன். என் மீது வைத்த அன்பினால் உம்மை பலியாய் கொடுத்ததை நான் விசுவாசித்து நிற்கிறேன். எனக்கு உதவி செய்யும். மனம் திறந்து பேசுங்க. என் குறைகள், பாவங்கள், தவறுகளை மன்னியும். எனக்கு உதவி செய்யும். எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். எனக்கு ஒரு விடுதலை தாரும். எனக்கு ஒரு வழி திறக்கப்படட்டும். கேளுங்க. ஆண்டவர் உம்முடைய கண்ணீரை பார்க்கிறார், கதறுதலை கேட்கிறார், உடைந்த உள்ளத்தின் ஜெபத்தை கவனிக்கிறார். தகப்பனே, இந்த மகன், இந்த மகள் ஜெபிப்பதை பாரும். ஆண்டவரை மாறி போன அன்பினால ஏமாற்றம் அடைந்து, வேதனை அடைந்து, கண்ணீரோடு நிற்கிற இந்த பிள்ளைகளை பாரும். உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும். உம்முடைய அன்பை அவளுக்கு காண்பையும். நீர்தான் மெய்யாக அவர்களை நேசிக்கிறவர் என்பதை விளங்க பண்ணும்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும். வழி திறக்கப்படட்டும். கற்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தடைகள் விலகி காரியங்கள் வாய்க்கட்டும். ஒரு அற்புதமான விடுதலையும் சுகமும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எந்த காரியத்தில் அவங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை என்று காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே ஒரு மாற்றம் உண்டாவதை அவர்களை கண்டு மகிழச் செய்யும். ஒரு விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். தடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டு ஆசீர்வாதமான வழி உண்டாக்கப்படட்டும். ஆண்டவர் அற்புதம் செய்துவிட்டீர். உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். உங்க மேல அவர் வச்சிருக்கிற அன்பை அவர் வெளிப்படுத்தும்படி ஒரு அற்புதம் நடந்து விட்டது. ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க ஜெபித்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். அதன் மூலமாக அவருடைய அன்பு எத்தனை பெரிது என்பதை உணர்ந்து கொள்ளுவீங்க. சீக்கிரத்தில் அந்த அற்புதத்தை காண்பீங்க. எக்ஸ்பெக்ட் யுவர் மிராக்கிள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.